கண்ணப்பரை மாதிரி ஒருத்தர் இருந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கண்ணப்பரை நிறுத்திட்டு இன்னொருத்தர்கிட்ட போவோம். இந்த 63 பேர்லேயே அவரும் இருந்தார். ஹிஸ்டாரிக் பர்சனாலிட்டி. அவர் என்னவாக இருந்தார்னு பின்னால் தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பூர்வ ஜென்மத்தில் அவர் என்னவாக இருந்தார். காவிரி கரையோரம், இப்போ காவிரி கரையோரம், அப்போல்லாம் அந்த இடத்துக்கு ஜம்பாரண்யம்னு பேர். இப்போ டெக்கன் பிளாட்டோ அப்படின்னு சொல்கிறோமே, பெனின்சுலர் இந்தியா, இந்த பெனின்சுலர் இந்தியாவுக்கே ஜம்புத்வீபம்னு தான் பேர். அதனால தான் இன்னமும் சங்கல்பத்தில் ஜம்புத்வீபே தான். காரணம் என்ன, இந்த பகுதியெல்லாம் நாவலந்தீவு, நாவல் மரங்கள் நிறைந்த தீவு. அதனால தான் நாவலந்தீவுன்னு பேர், ஜம்புத்வீபம்னு பேர். ஒரு நாவல் மரத்துக்கு கீழே சிவலிங்கம், ஸ்வயம்புவாக வந்திருந்த சிவலிங்கம். சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணுங்கிற ஆசை 2 ஜீவன்களுக்கு வந்தது. மனுஷ ஜீவனுக்கு வந்திருந்தா அது வேற, இது மனுஷ ஜீவன் கூட இல்லை. அது இருந்த வடிவம் ஒன்று யானை, ஒன்று செலந்தி. யானை கொஞ்சம் ஹையர் லெவல் அனிமல் இல்லையா, இன்டெலிஜென்ட் அனிமல் வேற. யானை எங்கேயோ பார்த்துருந்தது, யாரோ பூஜை பண்ணுறதை பார்த்துருந்தது, அதுக்கு பூஜை பண்ணோன்னு ஆசை. அதுக்கும் தெரியும் இதே மாதிரி தண்ணீரை கொண்டு வந்து முகந்து கொட்டி பூ வைத்து அது பூஜை பண்ணித்து. அதுக்கு ஒரு அட்வான்டேஜ், தும்பிக்கையில் தண்ணியை கொண்டு வரும். தும்பிக்கையில் தண்ணியை கொண்டு வந்து எப்படி இங்கே திண்ணனார் வாய்க்கலசத்திலிருந்து நீரை ஊற்றினாரோ அது தும்பிக்கையிலேருந்து தண்ணீரை ஊற்றும். நல்லா தொடச்சி அதுக்கப்புறமா பூவெல்லாம் பறித்து கொண்டு வந்து பூவை வைக்கும். அதே பகுதியில் ஒரு சிலந்தி இருந்தது. அந்த சிலந்தி அப்படி பார்த்துட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இருக்கிறச்சே மேலேருந்து ஒரு சருகு அந்த சிவலிங்கத்து மேலே விழுந்துருது. சிலந்திக்கு வருத்தம், இந்த காஞ்ச இலையெல்லாம் சுவாமி மேலே விழறதே, காஞ்ச இலையெல்லாம் விழக்கூடாது, என்ன பண்ணலாம், கோவில் கட்டணும். சிலந்திக்கு என்ன தெரியும் கோவில் கட்டுறதுக்கு? அதுக்கு என்ன எங்கேருந்து கல் எடுத்துன்னு வருது, எங்கேருந்து சிற்பி அடிச்சுன்னு வருது இல்லாமல் தெரியும். அதுக்கு தெரிஞ்ச ஒரே வழி சிலந்தி வலை. அது மேலே விதானம் கட்டிடுது, வலையை கட்டிடுது. வலையை கட்டிட்டு அது போயிடுது. சரி, இனிமே இலையெல்லாம் விழாது அப்படி. கொஞ்ச நாள் கழித்து யானை வந்தது. இது என்ன, இது சிலந்தி வலை, அபச்சாரம், யாரோ சிலந்தி வந்து இங்கே வலையை கட்டியிருக்கு. சிலந்தி வலைன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அன்யூஸ்ட் ஏரியா தானே, இந்த மாதிரி ஒட்டடையாக இருக்குது அப்படின்னு அது நல்ல தும்பிக்கையை வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக தண்ணியை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு அது போயிடுது. அடுத்த நாள் திருப்பியும் சிலந்தி வந்தது. நான் கட்டின விதானத்தை யார் கலைச்சார்கள், நான் இந்த சருகெல்லாம் விழக்கூடாதுன்னு விதானம் கட்டியிருந்தேன், யாரோ கலைச்சிட்டார்களே அப்படின்னு அது பார்த்துது. மறுபடியும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் மறுபடியும் கட்டுறேன் அப்படின்னு விதானம் கட்டிட்டு அது போயிடுது. திருப்பியும் யானை வந்தது, திருப்பியும் அதே கதை. அடுத்த நாளைக்கு மறுபடியும் சிலந்தி வந்தது. இப்போ சிலந்தி பார்த்துது, யார் வந்து இந்த கோவிலை அழிக்கிறார்கள், இந்த விதானத்தை யார் அழிக்கிறார்கள், நான் பார்க்கணும். அது அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி காத்துட்டே இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு யானை வந்தது. ஓ, இந்த யானை தான் நான் கட்டின விதானத்தை அழிக்கிறதா, என்ன பண்ணுறதுன்னு பார்த்துது. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. கிடுகிடுன்னு யானையோட தும்பிக்கைக்குள்ளே போச்சு சிலந்தி, கடிக்க ஆரம்பிச்சிது. இப்போ யானைக்கு வேதனை தாங்கலை, உள்ளுக்குள்ளே ஏதோ கடிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த வேதனையிலேருந்து தீர்வு வேணும்னா அதுக்கு தெரிஞ்ச ஒரே வழி தும்பிக்கையை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுது. கீழே மண்ணில் போட்டு அடி அடின்னு அடிச்சுது. அடித்த வேகத்தில் உள்ளுக்குள்ளே இருந்த சிலந்தி இறந்து போச்சு. யானையும் தும்பிக்கை காயப்பட்டு ரத்தம் கொட்டி இறந்து போச்சு. 2த்துக்கும் காட்சி கொடுத்தார் சிவப்பரம்பொருள். அந்த யானையை பார்த்து சொன்னார், உனக்கு நல்ல கதி சிவகதி கிடைக்கும், பூஜை பண்ண இந்த பிறவியில் நல்ல விஷயங்களை பண்ணின, எனவே உனக்கு நல்ல கதி. இந்த சிலந்தியோட ஆன்மா அங்கே இருந்தது. அதை பார்த்து சொன்னார், உன்னோட ஆசை பூர்த்தி ஆகலை இல்லையா, கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்ட, ஆசை பூர்த்தி ஆகலை இல்லையா, நீ என்ன பண்ணு, அடுத்த பிறவியில் ஒரு சோழ சக்கரவர்த்தியாக பிறந்து நிறைய கோயில்களை கட்டு அப்படின்னு அதுக்கு கதி காமிச்சார். அந்த சிலந்தி தான் கோச்செங்கட் சோழனாக பிறந்தான்னு கணக்கு.
எண்தோள் ஈசர்க்கு 70 மாடக் கோயில்கள் கட்டினவன். திருநறையூரில் நாச்சியார் கோயிலில் திருமங்கையாழ்வார் பாடுறார். திருநறையூர் சேர்மின்களே திருநறையூர் சேர்மின்களேன்னு கூப்பிட்டார். அப்படி சொல்கிறார், இந்த கோவில் யார் கட்டினது தெரியுமா? எண்தோள் ஈசருக்கு 70 மாடக் கோயில்களை கட்டின கோச்செங்கணான் கட்டின கோயில் இந்த கோயில், அதனால் இந்த கோயிலுக்கு வாருங்கள்ங்கிறார். ஆனால் இந்த கோச்செங்கணான் மனித பிறவி எடுத்தபோது அவனுடைய அன்புக்கு ஆழமாக இருந்தது, அவனுக்கு அடிப்படையாக இருந்தது அவனுடைய தாயின் பக்தி. கமலவதின்னு பேர் அவளுக்கு. ரொம்ப நாள் குழந்தைகள் இல்லை, சோழ சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் என்னென்னமோ பூஜையெல்லாம் பண்ணி அந்த தாய் கருவுற்றாள். பிரசவ காலம் நெருங்கியது. எல்லாருக்கும் சந்தோஷம், ராஜ்யத்துக்கு ஒரு இளவரசன் வரப்போகிறான். ஊரே காத்துன்ருக்கு. அவளுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சுது. அரண்மனையில் அவள் ஓர் அறையில் இருக்கிறாள். சேடி பெண்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறார்கள். என்ன உதவி பண்ணணுமோ அவர்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த பக்கத்தில் அரண்மனை வைத்தியர்கள், ஒருவேளை தேவைப்பட்டா என்ன. இந்த பக்கம் மருத்துவச்சி, அந்த பக்கம் ஜோசியர்கள். எதுக்கு ஜோசியர்கள்னா டைமை நோட் பண்ணணும். இளவரசன் பிறக்கக்கூடிய நேரத்தை நோட் பண்ணி அவனுக்கு ஜாதகம் கணிக்கணும். ஜோசியர்கள் காத்துருக்கிற நாழிக்கு ஏதோ பேசினார்கள். இவ வலியில் தவிச்சுன்னு இருக்கா, துடிச்சுன்னு இருக்கா. இவ காதில் அவர்கள் பேசுறது விழுந்துருத்து. அவர்களில் ஒருத்தர் சொன்னார், இப்போ இந்த முகூர்த்தம் என்ன அற்புதமான முகூர்த்தம் தெரியுமா, இந்த முகூர்த்தத்தில் குழந்தை பிறந்ததுன்னா, ஏன்னா அரசி தவிச்சுன்னு இருக்கா, இந்த முகூர்த்தத்தில் குழந்தை பிறந்தா பெரிய சக்கரவர்த்தியாக வருவான். அதுக்குள்ளே இன்னொருத்தர் சொன்னார், அடுத்த முகூர்த்தத்தில் பிறந்தான், இந்த முகூர்த்தம் தப்பி போச்சு, அடுத்த முகூர்த்தம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ, அப்போது நிறைய கோயில் கட்டுவான். இவ காதில் விழுந்துருத்து. இவ உடனே முடிவெடுக்கிறா, இந்த முகூர்த்தத்தில் என்னுடைய மகன் பிறக்க வேண்டாம். இந்த முகூர்த்தத்தில் பிறந்தான்னா அவன் சக்கரவர்த்தியாக இருப்பான். ஏற்கனவே சோழ சாம்ராஜ்யத்து குடும்பம்தான், இதில் என்ன பெருசாக சக்கரவர்த்தியாக இருக்கிறது, சக்கரவர்த்தியாக இருக்கிறதுனால யாருக்கு என்ன நன்மை, வேண்டாம். இந்த முகூர்த்தத்தில் என்னுடைய மகன் பிறக்க வேண்டாம். தோழிகள்கிட்ட கூப்பிட்டா, என்னை தலைகீழாக கட்டுங்கள்னா, என்னை தலைகீழாக கட்டுங்கள், இந்த முகூர்த்தம் முடிந்த பின்னால் இறக்கி விடுங்கள், இந்த முகூர்த்தத்தில் என்னுடைய மகன் பிறக்க வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்தில் பிறந்து கோவில் கட்டக்கூடியவனாக அவன் இருக்கட்டும். தலைகீழ தூக்கி கட்டினார்கள். தலைகீழ தூக்கி கட்டினார்கள். அந்த முகூர்த்தம் வந்தோடனே இறக்கி விட்டார்கள். குழந்தை பிறந்தது. அந்த கண்ணை பார்த்தா, இயற்கைக்கு மாறாத்தானே தூக்கி கட்டியிருந்தார்கள். அப்போது அந்த கண்ணெல்லாம் அப்படியே பிறக்க வேண்டிய நேரம் தாண்டி போகிற நிலையில் கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிருந்தது. அந்த கண்ணை பார்த்தா, செங்கணானோ, சிவப்பான கண்களை கொண்டவனோன்னு கேட்கறதுக்காக கேட்டா, செங்கணானோன்னா. அதுதான் அவ சொன்ன கடைசி வார்த்தை. அந்த குழந்தை தான் கோச்செங்கட் சோழனாக வளர்ந்தான். தன்னுடைய மகன் ஊருக்கு கோவில் கட்டி தர வேண்டுங்கிறதுக்காக தன்னை தலைகீழாக கட்டச் சொன்ன ஒரு தாய். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா என்ன ஆழமான நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்க வேண்டும். பகவான்கிட்ட நேரடியாக நம்பிக்கை ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் எல்லாருக்கும் கோயில் கிடைக்கணுமே, அந்த கோயிலை கட்டக்கூடியவனாக என்னுடைய மகன் இருக்கட்டும்னு நினச்சிருக்கான்னா அவளுடைய ஸ்ரத்தை எப்படிப்பட்ட ஸ்ரத்தை. அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள். இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய மகத்துவமே அதுதான். இந்த மண்ணில் அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் ஏதோ கற்பனை கதாபாத்திரங்கள் இல்லை. இஸ் திஸ் பாசிபிள்? எஸ், திஸ் இஸ் பாசிபிள் ப்ரொவைடட் அந்த அளவுக்கு ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும்னா எனிதிங் இஸ் பாசிபிள். அவர்களுடைய நம்பிக்கை மாத்திரமில்லை, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் அந்த நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய தனம், அந்த தன்மையும் இருக்கணும். தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை இதிலேருந்து விலகி இருக்க விடாமல் இதே மாதிரி. அப்போ அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கும் அவர்கள் காமிச்சிருக்கிறார்கள். 63 மானக்கஞ்சாரர்னு ஒருத்தர் உண்டு. இதில் என்ன விசேஷம்னா 63 நிறைய பேரோட பேர், அதில் இருந்த ஆண்களின் பெயர்கள் நமக்கு தெரியும்.
பெண்களின் பெயர்கள் தெரியாது. உடனே ஸ்வீப்பிங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிடுவோம், 63 சில பேர் தான் பெண்கள், பெண்களுக்கு தேர் வாஸ் நோ ஃப்ரீடம் அப்படின்னு. இல்லை, 63 பேரில் 3 பேருடைய 3 பெண்கள் தான், மிச்சம் 60 பேர் ஆண்கள். 3 பேர் தான் நமக்கு தெரியும் அதில் பெண்கள்னு, மிச்சம் 60 பேரும் ஆண்கள் தான், அவர்களுடைய பெயர்கள் தெரியும். அந்த 3 பெண்களில் கூட ஒருத்தி எப்படின்னு சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தாய். சுந்தரர் தான் திருத்தொண்ட தொகை பாடுறார். அந்த திருத்தொண்ட தொகையிலேருந்து அதுக்கப்புறம் வர்றது தான் திருத்தொண்டர் புராணம். சேக்கிழார் திருத்தொண்ட தொகையிலேருந்து தான் எடுத்துக்கிறார். திருத்தொண்ட தொகையிலேருந்து சேக்கிழார் எடுத்துட்டது போக அதுக்கு முன்னாலேயே நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடுறார். முதல்ல திருத்தொண்டர் தொகை வருது, சுந்தரர் பாடுறது, திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி பாடுறது. அதுக்கப்புறம் தான் சேக்கிழார் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி காப்பியமாக திருத்தொண்டர் புராணம், அதுதான் பெரிய புராணம்னு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த 63ங்கிற லிஸ்ட் எப்படி வருதுன்னு சொன்னால், சுந்தரர் பாடின முன்னால் பாடின பெயர்கள், அவர் என்னெல்லாம் பெயர் மென்ஷன் பண்ணுறாரோ அந்த பெயர்கள், இல்லையே எண்ணாத இயற்பகை, திருநீலகண்ட குயவனார் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய பெயர்கள், ப்ளஸ் அவர் சொன்ன பெயர்களோடு சேர்த்து அவரோட பேர், அவருடைய தாய் தந்தையின் பெயர், இப்படித்தான் அந்த 63ங்கிறது வருது. 60 ப்ளஸ் அவருடைய பெயர் ப்ளஸ் இன்னும் ஒரு 2 பேர், அவருடைய தாயும் தந்தையும். மாணிக்க வாசகர் இந்த 63ல் வராது. காரணம் என்னன்னா, சுந்தரர் பாடலை. இந்த 63 பேரில் 3 பெண்கள் அப்படிங்கும்போது ஒருத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தாய், மிச்சம் இருக்கிற 2 பேரில் ஒருத்தி காரைக்கால் அம்மையார், இன்னொருத்தி மங்கையர்க்கரசி, பாண்டிமாதேவியாக இருந்தவர் வளவர்கோன் பாவை அந்த மங்கையர்க்கரசி. இப்போ நமக்கு என்ன தோணும், மற்ற பெண்கள்லாம் இல்லையே, மற்றவர்கள்லாம் ஒன்றும் பண்ணலையா பெருசா, அவர்கள் என்ன பண்ணினார்கள்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மானக்கஞ்சாரருடைய குடும்பத்துக்கிட்ட போய் பார்ப்போம். மானக்கஞ்சாரர் பெரிய பக்தர், சிவனடியார், அடியார்கள் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர், அடியார்களுக்கு நிறைய மரியாதை பண்ணக்கூடியவர். அவருக்கு ஒரு மகள், மகளுக்கு கல்யாணம், கல்யாண மேடை. அன்னைக்கு கல்யாணம், கல்யாண மேடைக்கு மணப்பெண்ணும் மணமகனும் வந்தாச்சு. அந்த சமயத்தில் வாசலில் ஒரு சிவனடியார் வரார். இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆஹா, சிவனடியார் கல்யாணத்துக்கு வந்திருக்காரே, இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவர் சிவனடியார் அப்படின்னா என் பொண்ணுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார், கல்யாணத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னெல்லாம் போய் அவரை வரவேற்று வாருங்கள் அப்படின்னா மேடைக்கு பக்கத்தில் வந்து நின்னார். உட்காருங்கள், நான் உட்காரத்துக்கெல்லாம் வரல, நான் அவசரமாக போகணும். சரி, மணமக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி விட்டு போகலாம். அப்படி மேடையை பார்த்தார், மேலையும் கீழையும் பார்த்தார். பார்த்துட்டு கேட்டார், இதுதான் உன் பொண்ணா? இவர் சொன்னார், ஆமாம். இதுதான் உன் பொண்ணா? இவ தான் கல்யாண பொண்ணா? ஆமாம். அப்படியே பார்த்தவர் கேட்டார் அடுத்தது, இவளுடைய கூந்தல் நீளமாக இருக்கிறதே. அப்படியே பார்த்துட்டு இருந்தார் மானக்கஞ்சாரர். என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. இவ தான் உன் பொண்ணான்னு கேட்டுட்டு, இவளுடைய கூந்தல் நீளமாக இருக்கிறதேன்னார். மானக்கஞ்சாரர் பார்த்துட்டே இருக்கிறச்சே அடுத்தது சொன்னார், இந்த கூந்தலை எனக்கு கொடுன்னார். இந்த கூந்தலை எனக்கு கொடுன்னார். அவர் எந்த சப்செக்ட் அப்படின்னா, சைவத்தில் பல பிரிவுகள்லாம் இருந்தது. அந்த பிரிவுகளில் ஒரு பிரிவு எப்படின்னா மாவிரதியாருங்கிற பிரிவு. அந்த பிரிவில் என்னன்னா, அவர்கள் முப்புரி நூலாக அணிவதே மானுட பெண்ணின் கூந்தலை வைத்துத்தான். அந்த கூந்தலைத்தான் முப்புரி நூல் இல்லை, அவர்கள் ஐம்புரி நூலாக அதை அணிவார்கள். என்னுடைய யக்ஞோபவீதத்திற்கு ஆகும் கொடுன்னர். இப்போ நினச்சி பாருங்கள், கல்யாண மேடையில் இருக்கிற பொண்ணு, ஆஹா கொடுத்தேன்னார். கொடுத்தேன்னார், கொடுத்தார். கொடுத்தார். மானக்கஞ்சாரர்னு பேர் அவருக்கு, மானக்கஞ்சார நாயனார்.
இப்போ இதில் என்ன நினச்சி பார்க்கணுன்னா, அவர் கொடுத்தாருங்கிறது பெருசில்லை, இதோ தருகிறேன் அப்படின்னு அவர் அதற்கு பிரயத்தனம் எடுத்தாருங்கிறது பெருசில்லை. அவருடைய மனைவி, கல்யாண பெண்ணுடைய தாய், நீங்களுமாச்சு உங்கள் விரதமுமாச்சு. யார் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் என் பொண்ணுக்கு கல்யாணம், நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவ சொல்லலை. அந்த பெண், அப்பா யூ லிவ் யோர் லைஃப் இன் யோர் வே, ஐ வில் லிவ் மை லைஃப் இன் மை டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலை. அந்த மாப்பிள்ளை, அவரும் ஒரு நாயனாருங்கிறது அடுத்தது. ஏயர்கோன் கலிக்காமருங்கிறவர் அவர் தான். அவரும் 63 ஒருத்தர். அவரும் ஒரு பெரிய நாயனாராக உயர்கிறார் பிற்காலத்தில். இந்த மானக்கஞ்சாரருடைய மகள் பெயரும் நமக்கு தெரியாது, மனைவி பெயரும் தெரியாது. ஆனால் மானக்கஞ்சார நாயனார்னு ஒருத்தர் உருவாக வேண்டும்னு சொன்னால் அந்த 2 பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இல்லைங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். அந்த 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இது நடந்திருக்காது. அதனால தான் சேக்கிடார் சொன்னார், இந்த பெண்கள்லாம் யார் தெரியுமான்னு கேட்டார். இந்த பெண்களுடைய பெயர்கள்லாம் தெரியாது. நீலநக்கர்னு ஒருத்தர், அவருடைய மனைவி பெயர் நமக்கு தெரியாது. நீலநக்கர் தினம்தோறும் தன்னுடைய ஊரில் இருக்கிற, கிராமத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுவார். மனைவி கூடவே போவார்கள். அந்த அம்மா குடம் எடுத்துன்னு போவார்கள், தண்ணீர் எடுத்து கொண்டு வருவார்கள். அவர் என்னெல்லாம் பண்ணணுமோ பூஜைக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். இது தினம் நடக்கும். அன்னைக்கு போய் பூஜை பண்ணலாம்ங்கிறதுக்கு கோவிலுக்குள்ளே போகிறார். சின்ன கோவில். அந்த கோவிலுக்குள்ளே போகிறச்சே இவரோட பக்கத்தில் வந்த இவருடைய மனைவி குடம் தெரிச்சு விழுந்தது. உள்ள வேகமாக ஓடினார்கள். என்ன அப்படின்னு அவர் தலையை தூக்கி பார்க்கறதுக்குள்ள அந்த அம்மாவை பார்க்குறார். அந்த அம்மா சிவலிங்கத்து மேலே வாயால் ஊதுவது தெரிகிறது. இப்போ சிவகோசரியார் நினைச்சாரு இது அபச்சாரம்னு. அதே மாதிரி அவரும் நினைக்கிறார் இது அபச்சாரம், என்ன என்ன பண்ணின. அந்த அம்மா ஓடி வந்தார்கள். திருப்பி வந்து ஷீ ட்ரைட் சேயிங் சம்திங். அதெல்லாம் கிடையாது, நீ என் மனைவி இல்லை. கேட்கவே இல்லை, என்ன விஷயம்னு கேட்கவே இல்லை. அபச்சாரம், நீ செய்தது அபச்சாரம், நீ என் மனைவி இல்லை. அந்த மாதிரி ஏதோ சொல்ல முயற்சி பண்ணினார்கள், முடியாது, நகர்ந்து போ, நீ என் மனைவி இல்லை. அவர் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல, அந்த பக்கம் ஒதுங்கி போயிட்டார்கள். இவர் மறுபடியும் போய் தண்ணி எடுத்துன்னு வந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா இன்றைக்கி அபச்சாரம்னு சொல்லி அதுக்கு கூடுதலாக பரிகாரம்லாம் பண்ணி எல்லா பூஜையும் முடிச்சுட்டு மனைவியை திரும்பி கூட பார்க்கல. அந்த அம்மா அந்த ஓரமாக உட்காந்துருந்தார்கள். இவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டார். அன்றைக்கு இரவு ஏதோ சிந்தனையில் படுத்து உறங்குகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கும்போது கனவில் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்படி நிமிர்ந்து பார்க்குறார், சந்தோஷம். ஆஹா, சிவனாரே வந்து விட்டீர்களா அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் நிற்கிறார். உடம்பெல்லாம் கொப்பளம். என்னாச்சு, இவ்வளவு கொப்பளமா? ஐயோ, உடம்பெல்லாம் வெப்பமாக இருக்குமே, இந்த சூடு தாங்க முடியுமா உங்களால்? நான் என்ன பண்ணுறது, எது நடந்தது, யார் எப்படி செய்தார்கள், என்ன ஆச்சு அப்படின்னு தவிச்சு விசிறலாமான்னு பார்க்குறார். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், உடம்பெல்லாம் கொப்பளம்தான், எரியறது தான். ஆனால் இன்னைக்கு கார்த்தால உன்னுடைய மனைவி ஊதினா பற்றியா, அந்த இடது தோள் பக்கத்தில் மாத்திரம் கொப்பளம் வரல, அது குளிர்ச்சியாக இருக்குது, அந்த குளிர்ச்சி இந்த வெப்பத்திற்கு ஈடுகட்டுகிறதுன்னார். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது என்ன நடந்தது. என் மனைவி ஊதினாள்னு தானே அபச்சாரம்னு சொல்லிட்டு நான் வந்தேன், அப்போ என்னமோ நடந்திருக்கே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னார். சிவபெருமான் சொன்னார், ஒன்றுமில்லை, உன் மனைவியவே போய் கேளு, நாளைக்கு கார்த்தால போய் அவளை அழைத்து கொண்டு வா, அவளை போய் குடும்பத்தில் மீண்டும் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைந்து போனார். இருட்டு விலகிற வரைக்கும் காத்துன்னு இருந்தவர் ஓடினார், போய் மனைவியை அழைத்து கொண்டு வந்தார். என்ன நடந்திருந்தது, வேற ஒன்றும் இல்லை. அந்த சிவலிங்கத்து மேலே ஒரு பூச்சி ஓடி இருந்தது. செலந்தி பூச்சி தான், ஒரு பூச்சி ஓடி இருந்தது. இவர் கண்ணுக்கு அது படலை, அந்த அம்மா கண்ணுக்கு பட்டுருது. அந்த அம்மா என்ன நினைத்தார்கள், பூச்சி ஓடின்னு இருக்கு,
இது சிலந்தி பூச்சி, விதானம் கட்டுறது அப்படின்னெல்லாம் அவர்கள் அறிவினால் சிந்திக்கலை. ஒரு குழந்தை மேலே பூச்சி ஓடித்துனா அந்த அம்மா என்ன பண்ணுவா? இந்த அம்மா பார்த்தார்கள், ஐயோ என்னுடைய குழந்தை மேலே பூச்சி. கிராமத்தில் ஒரு பழக்கம் உண்டு, குழந்தை மேலே ஏதாவது விஷஜந்து இல்லை விஷப்பூச்சி ஓடித்துனா உடனடியாக போய் அதை தட்டி விட்டுட்டு வாயால் ஊதுறது, இல்லை எச்சில் உமிழ்ந்தால் அந்த விஷம் ஏறாது, விஷம் தாக்காது, பாதிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த சிவன் சிவலிங்கமாக கண்ணுக்கு தெரியல, சிவபரம்பொருளாக கண்ணுக்கு தெரியல, என்னோட குழந்தை, இந்த குழந்தை மேலே பூச்சி ஓடிடுது, இப்போ குழந்தைக்கு விஷம் பாதிக்காமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் போய் உடனே அந்த இடத்துல எச்சில் உமிழ வேண்டும். தன்னுடைய வாயால் ஊதினார்கள், அந்த பூச்சி போகணும்னு ஊதினார்கள். அப்போ அப்படி 2 துளி தெரிச்சு தான். அதை இவர் பார்த்துட்டார். இவருக்கு கோபம், வாயால் ஊதலாமா, சிவலிங்கத்தின் மீது ஊதலாமாங்கிற கோபத்தில் நீ மனைவியே இல்லைன்னார். இப்போ 2 பேருடைய பக்தியும் ஆழமானது தான்.